மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நரமுடியை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இளநரையோ இல்லை நரைமுடியோ வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம், இதற்கு என்னென்ன உணவுகள் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயதுகளிலே நரைமுடி வந்து உண்டாகிறது. இதற்காக நிறைய நாட்கள் நான் வந்து ஒரு டை யூஸ் பண்றேன் டாக்டர். டைன்ல அமோனியா இருக்கு, இதனால நிறைய பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் கூட இதை அவாய்ட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து ஆதங்கப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 20 வயதுகளில் இளநரை உண்டாகக்கூடிய நபர்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி நரைமுடி அப்படிங்கிறது எதனால உண்டாகுது, இதற்கு என்னென்னலாம் வந்து காரணங்கள் வந்து இருக்கு, இதை எப்படி நம்ம உணவின் மூலமாக சரி பண்றது, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ நீங்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இளநரை வந்து இருக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா பித்தம் வந்து அதிகரிக்குது. நம்ம அந்த இளநரையே வந்து பித்த நரைன்னு தான் வந்து சொல்லுவோம். ஸோ உடம்புல பித்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து நரைமுடி வந்து உருவாகலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன தப்பு பண்றாங்க, காலை உணவு வந்து எடுத்துக்கிறதே இல்லை. அதே மாதிரி ரொம்ப அதிக காரமான உணவுகளையும் வந்து ஸோ ஒரு ஈவினிங் டைமுக்கு மேல நைட்ல வந்து ரொம்ப காரமான உணவுகளையும் மசாலா சம்பந்தமான உணவுகளையும் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய இரும்பு சத்து, புரோட்டீன் சத்து, ஜிங்க் சத்து, மெக்னீசியம் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு முழுமையா போய் சேர்றதில்ல. ஸோ இந்த மாதிரி போகாத சமயங்கள்ல தான் நமக்கு அந்த முடிக்கு நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடிய அந்த மெலனினோட குறைபாடு வந்து உண்டாகுது. ஸோ இது வந்து பித்தம் அதிகரிக்கிறதுக்கும் முக்கியமான காரணமா இருக்கு. நைட்ல ரொம்ப லேட்டா தூங்குறாங்க, ஸோ காலையில வந்து சாப்பிட்றதே இல்லை, நம்ம வந்து பசியோட இருக்கும் பொழுதே நம்ம உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கும். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து ஒரு பொழுது இருக்கிறாங்க, அமாவாசை அன்னைக்கு காலையில ஒரு பொழுது வந்து சாப்பிடாம இருக்காங்கன்னா மதிய உணவுல நீங்க ஒரு நெல்லிக்கனியோட தான் அந்த உணவையே வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரிதான் நிறைய நம்ம வந்து ஒரு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல விளாம்பழம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஒரு விரதம் இருக்கிறாங்க இல்லை வந்து ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி லேட் நைட் வந்து தூங்குறாங்க, அதிக காரமான உணவுகளை வந்து எடுக்கிறாங்க, நிறைய உணர்ச்சி வசப்படுறாங்க, இது எல்லாமே பித்தம் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இதுதான் பித்த நரைக்கு முக்கியமான காரணமா வந்து இருக்கு. இதுவே எனக்கு ரொம்ப சீக்கிரமாவே நரைமுடி வந்துருச்சு டாக்டர். எங்களுடைய அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 வயதுல தான் வந்து நரைமுடி வந்துச்சு, பட் எனக்கு 30 வயசுலயே நரைமுடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் பயாலஜிக்கல் ஏஜிங்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் இந்த செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மையை ரொம்ப ஈஸியா வந்து அதிகமாக்கிறது. ஸோ ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நிறைய கேக் வகைகள் வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி வந்து பேக்டு ஐட்டம்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறது, பசிக்காம உணவுகள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மையை வந்து ரொம்ப அதிகமாக்கிடுது. ஸோ இதனால நம்மளுடைய தலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெலனினை செக்ரேட் பண்ணக்கூடிய மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து அந்த முடிக்கான கருமை நிறத்தை கொடுக்கக்கூடியது. இதற்குன்னு ஒரு பீரியட் வந்து இருக்கு. உங்க செல்கள்ல இந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி இருந்ததுன்னா அது வரைக்கும் வந்து இந்த மெலனோசைட்ஸ் வந்து இருக்கும். ரொம்ப சீக்கிரமா உங்க செல்கள்லாம் முதிர்ச்சி அடையுது அப்படின்னாலே இந்த மெலனோசைட்ஸும் வந்து அதனோட வேலையை நிறுத்திடும். அதனாலதான் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து இந்த நரைமுடி வந்து உண்டாகுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமா நரைமுடி உண்டாகும் போது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னோட ஸ்கின்னும் வந்து சுருங்க ஆரம்பிக்குது டாக்டர், எனக்கு இடுப்பு வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி வயதாகக்கூடிய தன்மையும் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து எனக்கு வருது. ஸோ இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு டாக்டர், ஒரு சிக்கன் குனியா ஃபீவர் வந்தது, இல்லை ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்தது, அது வரைக்கும் என் உடம்புல வந்து நிறைய முடியெல்லாம் நரைமுடியெல்லாம் வந்து உருவாகலை, ஆனால் இந்த காய்ச்சலுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப பலகீனமாயிட்டேன், எனக்கு நரைமுடியும் வந்துருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பவும் வந்து நம்மளுடைய செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கு. மெலனோசைட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து நமக்கு அழிஞ்சு போயிடுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஒரு பெண்ணுக்கு எப்படி 28 நாட்கள்ல உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்குமோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் வந்து உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் ஒரு நாள் முழுவதுமே நடக்கும். இது மாதிரி ஒரு சைக்கிள் தான். நம்ம கண் பார்வைக்கும் சரி, அதே மாதிரி நம்ம தோள்களில் உண்டாகக்கூடிய கொலாஜனுக்குமே வந்து அதற்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய தலைமுடிக்கான அந்த நிறமும் கூட. இந்த மெலனோசைட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு 50 வயதுல தான் அழிய ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு 30 வயதுல இந்த மெலனோசைட்ஸ் வந்து அழிய ஆரம்பிச்சிடுது. அதற்கான காரணம்
அதிகமான கார்போஹைட்ரேட்டும் அதே மாதிரி வந்து எண்ணெயில பொரிச்ச உணவுகள் பேக்டு ஐட்டம்ஸ் வந்து எடுக்கிறதுனால நம்ம உடம்புல அட்வான்ஸ்டு கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து அளவில் அதிகமாகிடுது. இது செல்கள் எல்லாமே அழிச்சிடுது. அதே மாதிரி நம்ம ரொம்ப பதட்டமாக இருக்கோம், நம்ம உடலுக்கு எந்த விதமான ஒரு உடல் உழைப்போ அதே மாதிரி வந்து நமக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து செய்யலை அப்படின்னா அதுவும் செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தும். ஒரு சில மாத்திரைகளோட பக்க விளைவு, ஒருவேளை ஸ்டீராய்டு மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், இல்ல உடலுக்கு நமக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய சில வகையான மருந்துகள் நம்ம எடுத்துக்கும் பொழுது அதனுடைய பக்க விளைவாக கூட உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நரைமுடி வந்து உருவாகலாம். இல்ல ஏதாவது ஒரு காய்ச்சலோ இல்ல உடல் பலகீனத்தை தொடர்ந்து உங்களுக்கு செல்கள் வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மை வந்து அதிகமாயிடும். இன்னைக்கு நிறைய பேரை வந்து பார்க்கும் கிராஸ் டயட்லாம் வந்து இருப்பாங்க. இந்த கிராஸ் டயட்ல என்ன பார்த்தீங்கன்னா டோட்டலா அவங்க புரோட்டீனோ இரும்பு சத்தோ வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரொம்பவே கம்மியான உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி கிராஸ் டயட் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நரைமுடி வந்து உருவாகிறத பார்க்குறோம். ஏன்னா இந்த முடி அப்படிங்கிறதே வந்து நல்ல புரோட்டீனும் இரும்பு சத்தும் சேர்ந்த ஒரு பகுதி தான். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த கெரட்டின்கிற அந்த புரோட்டீன் உருவாகணும் அப்படின்னா நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க வந்து எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்காம நம்ம ரொம்ப டயட் வந்து ஃபாலோ பண்றோம், ரொம்ப குறுகிய காலத்துல உடல் எடையை குறைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நரைமுடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா என்னென்ன உணவுகள் வந்து நீங்க எடுத்துக்கலாம். கரிசாலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த கரிசாலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு காயக்கற்ப மூலிகை. இந்த கரிசாலை வந்து நம்மளுடைய உடம்புல கஃபத்தை வந்து குறைக்கக்கூடியது, அதே மாதிரி வந்து கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடியது. ஸோ கல்லீரல் எப்பெல்லாம் பாதிக்கப்படுதோ உடம்புல ஹீட் அதிகமாகிறத பார்க்கலாம். ஸோ கல்லீரல ஒரு பிரச்சனை வருது, ஒரு மஞ்சள் காமாலையே வருது பார்த்தீங்க அப்படின்னா கண்களில் தான் அந்த மஞ்சள் நிறம் வந்து தெரியும். அதே மாதிரி உடம்பு நல்லா ஹீட் ஆகிறத வந்து நீங்கள் உணரலாம். ஸோ கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடியதுனால கரிசாலையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நரைமுடியும் இளநரையுமே வந்து நல்ல ஒரு மாற்றம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நரைமுடி உருவாகிறதே நீங்கள் வந்து தள்ளி போடலாம். இந்த கரிசாலை எப்படி எடுக்கிறது டாக்டர்? ஸோ கீரையாக வந்து நீங்கள் பருப்பு சேர்த்து சமைச்சும் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி கரிசாலை மால்ட் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கரிசாலை வந்து நல்ல சாறு வந்து எடுத்துக்கோங்க. நீங்க அதை எடுக்கும் போதே கையெல்லாம் கருப்பாயிடும். நீங்க கையில வந்து ஒரு க்ளோவ்ஸ் போட்டு வந்து பண்ணிக்கிறது நல்லது. இல்ல அதை நீங்க வந்து என்ஜாய் பண்றீங்க அப்படின்னா நீங்க அப்படியே வந்து எடுத்துக்கலாம். ஸோ கரிசாலையை நல்லா வந்து ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1 லிட்டர் அளவுக்கு அந்த கரிசாலை ஜூஸ் வந்து எடுத்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து அது கூட சேர்த்து நல்லா வந்து கலக்கிட்டு அடுப்புல வச்சு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சின்ன தீயிலேயே வச்சு நீங்க வந்து அதை கிண்டிட்டே வாங்க. ஸோ அப்போ அந்த சாரெல்லாம் வற்றி அந்த நாட்டு சர்க்கரை மட்டும் கடைசியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த சாரோட தன்மை ஃபுல்லாவே அந்த சர்க்கரையில வந்து ஏறும். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்சியில வந்து பொடி பண்ணிக்கோங்க. இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெய்லி நீங்க வெது வெதுப்பான வெந்நீரோடையோ இல்ல பாலோடையோ சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நீங்க ஒரு 2 மாசம் எடுக்கும் போதே உங்களுடைய இளநரை எல்லாமே மாறதை வந்து பார்க்கலாம். நரைமுடி உருவாகிறதையும் வந்து நம்ம தள்ளி போடலாம். ஸோ கரிசாலையை இந்த கரிசாலை மால்ட் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நரைமுடிக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு அனீமியா மாதிரியான பிரச்சனை இருக்கு, ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு, குழந்தைகள் வந்து ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு நல்ல சத்தான பொருட்கள் வந்து எனக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த கரிசாலை மால்ட் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து குழந்தைகள் வந்து பெரியவர்கள் வரைக்குமே வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து நம்ம அதியமான் ஔவையாருக்கு கொடுத்த அந்த நெல்லிக்காய் அது என்ன ஒரு காரணத்தினால கொடுத்துருப்பாரு அப்படின்னா ரொம்ப நாள் வந்து உயிரோட இருக்கலாம், ஸோ ஆயுட்காலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதியமான் வந்து கொடுத்துருப்பாரு. அதே ஒரு விஷயம்தான் நெல்லிக்காயில இன்னும் அந்த சத்துக்கள் வந்து இருக்கு. அது வந்து நமக்கு வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க இளநரை வந்து வந்துருச்சு, இல்லை வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமா நரைமுடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சிருச்சு, இதை நான் டிலே பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க நெல்லிக்காயை வந்து பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து சின்ன சின்னதா ஊசி வச்சு குத்திட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இட்லி பானையில வச்சு வேக வச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து நல்லா அதை தொடச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா உலர விட்டுட்டு அதுக்கப்புறம் தேன்ல வந்து அதை போட்டு வச்சிடுங்க. ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு அதுக்கப்புறமா நீங்க வந்து அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு நீங்க இந்த தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய், இது வந்து வைட்டமின் சி சத்தும் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி இது ஒரு காயக்கற்பமும் வந்து கூட உடம்புல வயதாகக்கூடிய தன்மையும் வந்து இது குறைக்கும். ஸோ இதை நீங்க ரெகுலரா ஒரு 3 மாசம் நீங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இளநரை மாறுறதை பார்க்கலாம். அதே மாதிரி நரைமுடி உருவாகிறதையும் வந்து நம்ம தள்ளி போடலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து நீங்க ரெகுலரா வந்து எடுத்துக்கலாம்.
இந்த கரிசாலையே வந்து எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு டாக்டர், ஸோ எனக்கு வந்து இந்த சர்க்கரை எல்லாம் போட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க கரிசாலை கற்ப மாத்திரைகளாவே வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு பாவனை பண்ணி வந்து இந்த கரிசாலை வந்து உங்களுக்கு மாத்திரைகளா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இல்ல வந்து கரிசாலை கற்ப சூர்ணமாவும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நரைமுடி உருவாகிறத ஓரளவுக்கு நம்ம தள்ளி போடலாம். அதே மாதிரி இந்த இளநரையும் ஓரளவுக்கு நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த உணவுகளோட நல்ல சிவப்பா இருக்கக்கூடிய உணவுகள், பீட்ரூட் மாதிரியான உணவுகள், அதே மாதிரி கவுனி அரிசி இந்த மாதிரியான உணவுகள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சேர்த்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஆந்தோசைன் அப்படிங்கிறது வந்து நமக்கு நரைமுடி உருவாகிறத வந்து குறைக்கும். இந்த மெலனோசைட்ஸோட ஆயுட்காலத்தை வந்து இது அதிகப்படுத்தும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து உணவுல வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகள்ல வந்து தைவேலுங்கிறது கேளுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். இல்ல கிராமப்புறங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல பூ பூக்கக்கூடியதான் இந்த தைவேலை அப்படிங்கிறது வந்து. ஸோ இந்த தைவேலையை வந்து நீங்க சாறு எடுத்து எண்ணெய் வந்து சேர்த்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த தைலத்தை நீங்க தலையில தேய்ச்சிட்டு வரும் பொழுதும் நரைமுடி வந்து மாறுறது, அதாவது இளநரை மாறுறதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கும் பொழுதே உங்களுக்கு உடல் அளவுலையும் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும். முக்கியமா சில உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும். அதிகப்படியான ஒரு இனிப்பு இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும். எண்ணெயில பொரிச்ச உணவுகளையும் இதெல்லாமே நம்ம தவிர்க்கணும். ரெண்டாவதா பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாழ்வியல் முறை மாற்றங்களை வந்து நம்ம வந்து பண்ணணும். அதாவது பித்தம் அதிகரிக்கிறதுக்கு லேட் நைட்ல தூங்குறது ஒரு முக்கியமான காரணம். காலையில சாப்பிடாம இருக்கிறது, அதிகமா வந்து உணர்ச்சி வசப்படுறது, நிறைய காஃபி டீ கொடுக்கறது, ஆல்கஹால் ஸ்மோக்கிங் வந்து ஃபாலோ பண்றது, இதெல்லாம் தான் பித்தம் அதிகரிக்கிறதுக்கான காரணம். இதெல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அது கூட கரிசாலை மால்ட் வந்து எடுத்துக்கோங்க, தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க, நிறைய காய்கறி கீரைகள் சிவப்பு நிறத்துல அதே மாதிரி கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய காய்கறி கீரைகள் தானியங்கள் இது எல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இயற்கையான முறையில வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு மூச்சு பயிற்சிகளையும் பண்ணலாம். ஸோ மூச்சு பயிற்சிகளும் உங்களுடைய இந்த வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைக்கும். ஸோ அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது உடலும் ஆரோக்கியமா இருக்கும், நரைமுடி உருவாகிறதும் வந்து குறையும். இளநரையா இருந்தது அப்படின்னா முழுமையா வந்து சரியாயிடும். ஸோ இளநரை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமா எனக்கு நரைமுடி வந்திருக்கும் அப்படின்னா அதுக்காக நிறைய நம்ம வந்து டை யூஸ் பண்றது இது வந்து ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயமும் கூட. ஈவன் கேன்சர் கூட இதனால வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.